ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. மகா புனித தலமான திருவண்ணாமலையை பல மகான்கள் விரும்பி தேடி வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே சமயம் மகா சமாதியும் அடைந்திருக்கிறார்கள். இந்த புனித தலம்தான் எங்கோ இருந்த வெங்கடரமனை தன்பால் இழுத்து ஞானம் நல்கி உலகிற்கு ரமண மகரிஷியாக அளித்துள்ளது. அதே போல காஞ்சிபுரத்தை சேர்ந்த சேஷாத்ரி என்னும் இளைஞனை ஞான சுடராய் மாற்றி சேஷாத்ரி சுவாமிகள் என்ற பெயரில் உலகிற்கு நல்கி உள்ளது. உத்தரப்பிரதேசத்து கங்கைக்கரை கிராமம் ஒன்றிலிருந்து ராம் சுரத் குன்வர் என்னும் அன்பரையும் கவர்ந்து விசிறி சாமியார் என்ற பெயரில் அகிலத்திற்கு அளித்துள்ளது. இப்படிப்பட்டதோர் ஆன்மீக பொக்கிஷம் உலகில் வேறெங்கும் இல்லை. அதற்கு காரணம் திருவண்ணாமலையில் இருக்கும் மலை. இந்த மலையே சிவலிங்கம். இந்த மலைசாரலிலும் அதன் குகைகளிலும் இன்னும் பல்வேறு சித்தர்களும் ஞானிகளும் உலகறியாமல் தங்களை ஒளித்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் என்பது உண்மை. உலகிலேயே மிக சிறந்த அதிர்வலைகளை கொண்ட புனித மலையை உடைய மிக புனிதமான தலம்தான் திருவண்ணாமலை என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இந்த ஞானிகள் அனைவரும் தங்களுக்கு வாய்த்த பெரும்பேறு அவனி மக்கள் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே கிரிவலம் வர சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார்கள். கிரிவலம் என்ற உடனே நம் அனைவரின் நெஞ்சினிலும் கேள்விகள் சரசரவென அணிவகுக்க தொடங்கிடும். கிரிவலம் என்றால் என்ன? கிரிவல பாதை எவ்வளவு நீளம்? பாதை எவ்வாறு இருக்கும்? கிரிவலம் வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள்? யார் யாரெல்லாம் கிரிவலம் யாத்திரையை மேற்கொள்ளலாம்? கிரிவலம் வருவதால் உண்மையிலேயே என்ன பயன்? கிரிவல பாதையில் நாம் தரிசிக்க வேண்டிய மற்ற ஆலயங்கள் என்ன என்ன? புனிதமான அண்ணாமலையை வலம் வந்து கிரிவலம் பற்றிய அனைத்து தகவல்களையும் அறிந்து கொண்டு நம் ஐயங்களை களைவோம் வாருங்கள். தமிழகத்தின் புகழ்பெற்ற சைவ தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையின் மகிமைகளை பக்கம் பக்கமாக பேசலாம். ஆனால் அனைத்தையும் இரண்டே வார்த்தைகளில் மார்க்கண்டேய முனிவரிடம் சொல்லியிருக்கிறார் நந்தி பகவான். நினைத்தாலே முக்தி தரும் என்று. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திகழ்வது திருவண்ணாமலை. வருடம் முழுவதும் திருவிழா கோலம் பூணும் புனித நகரம். குறிப்பாக கார்த்திகை மாதமும் திரு கார்த்திகை தினத்தன்று இங்கே மலை மீது ஏற்றப்படுகின்ற மகா தீபமும் மிக பிரபலம். கார்த்திகை தீபம் வருடத்திற்கு ஒரு முறைதான். ஆனால் மாதந்தோறும் இந்த சிறு நகரம் பரபரப்பாகும் தினம் ஒன்று உண்டு. அதுதான் பௌர்ணமி கிரிவலம். ஆம், ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று தமிழகம் முழுவதிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் திருவண்ணாமலையை தேடி வருகிறார்கள். ரம்மியமான முழு நிலவு வெளிச்சத்தில் மலையை சுற்றி கிரிவலம் வந்து ஈசனை வழிபடுகிறார்கள். திருவண்ணாமலையில் மலை அதாவது கிரிதான் சிவலிங்கம். ஆகவே அதை முறைப்படி சுற்றி வந்து வழிபடுவதை கிரிவலம் என்று அழைக்கிறோம். கிரிவல பாதை சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் உடையது. இதன் ஆரம்ப பகுதி அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுரம். இங்கிருந்து தொடங்கி நடக்கும் கிரிவலத்தின் போது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யாமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் ஆகிய எண் லிங்க பெருமான்களையும் சூரிய சந்திர லிங்கங்களையும் தரிசித்து வணங்கிய பின் நாம் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வருகிறோம். கிரிவலம் பூர்த்தி அடைகிறது. கிரிவலம் என்பது வேறு, அஷ்டலிங்க தரிசனம் என்பது வேறு என்றாலும் கூட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களும் உள்ளன என்பதால் மக்கள் இவற்றை ஒன்றாக சேர்த்து கொள்வது வழக்கம். விருப்பம் இருந்தால் கிரிவலத்தின் போதே அஷ்டலிங்க தரிசனமும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பின்னர் அதற்கென்று தனியே நேரம் ஒதுக்கி கொள்ளலாம். கிரிவலம் தொடங்குவதற்கு முன் திருவண்ணாமலை கிரிவலத்தின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வது முக்கியம். அருணம் என்றால் நெருப்பு, அசலம் என்றால் மலை, அருணாச்சலம் என்றால் நெருப்பு மலை என்று அர்த்தம். ஒரு முறை
படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு சின்ன விவாதம். நம் இருவரில் மிக பெரியவர் யார் என்று எவ்வளவோ விவாதம் செய்த பிறகும் அவர்களால் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியவில்லை. இருவருக்கும் பொதுவான சிவபெருமானிடம் நியாயம் கேட்க தீர்மானித்து மகாதேவனை நாடி சென்றார்கள். அவர்கள் இருவரும் மாறி மாறி பேசியதை கேட்ட சிவன் மெல்ல சிரித்தார். உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் என்றார் சிவன். அதில் யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்தான் மிக பெரியவர்கள், சம்மதமா என்று கேட்க பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே குரலில் சொன்னார்கள் சம்மதம் என்று. எப்போது போட்டி, என்ன போட்டி என்று மறுகணம் சிவன் ஜோதி வடிவமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். என்னுடைய அடிமுடியை நீங்கள் கண்டறிய வேண்டும், அதுதான் போட்டி என்றார். யார் முதலில் கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி என்று சொன்னார். உடனடியாக பிரம்மா அன்னப்பறவையின் வடிவெடுத்தார். ஜோதி வடிவமான சிவனின் முடியை தேடி மேலே மேலே பறந்து சென்றார். விஷ்ணு யோசித்தார், இந்த ஜோதி வடிவத்தின் அடியை காண வேண்டுமென்றால் பூமியை தொலைத்து கொண்டே கீழே செல்ல வேண்டும், அதற்கு வராக வடிவம்தான் சரிபடும் என்று யோசித்தபடியே அடுத்த நொடி விஷ்ணு ஒரு பெரிய வராகமாக அவதாரம் எடுத்தார். தரையை தோண்டிக் கொண்டு சிவனின் அடியை தேடி சென்றார். மேலே சென்ற பிரம்மாவும் சரி, கீழே சென்ற விஷ்ணுவும் சரி, எவ்வளவோ முயன்றும் அந்த ஜோதியின் தொடக்கத்தையோ நிறைவையோ காண முடியவில்லை. யார் பெரியவர் என்று சண்டையிட்டு கொண்டவர்களுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்லிவிட்டார் சிவன். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் எட்டாத ஒரு ஜோதியாக சிவபெருமான் அற்புத காட்சி கொடுத்த அந்த புனித தலம்தான் திருவண்ணாமலை. அக்னி ஜோதியான சிவன் இப்படி கல் மலையானது எப்படி? அன்றைக்கு சிவபெருமானின் அக்னி வடிவ உக்கிரத்தை தாங்க முடியாத தேவர்கள் அவரை வணங்கினார்கள். நீங்கள் கோபத்தை தவிர்த்து எங்களை காத்து அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். இதனால் கிருதயுகத்தில் இது ஒரு அக்னி மலையாக இருந்தது. திரேதாயுகத்தில் மாணிக்க மலையானது. துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் தங்க மலையாகவும் ஒளிர்ந்தது. இப்போது கலியுகத்திலேயே ஞானியர்க்கு மரகத மலையாகவும் மற்றவர்களுக்கு கல் மலையாகவும் தோன்றுகின்றது. இறைவன் மலையாக உருவெடுத்து நிற்பது பெருமைதான். ஆனால் சிவன் அபிஷேக பிரியனாயிற்றே. மலைக்கு எப்படி அபிஷேகம் செய்வது? பூமாலை சூட்டுவது, வில்வம் போட்டு அர்ச்சனை செய்வது? பக்தர்களின் குழப்பத்தை உணர்ந்த சிவபெருமான் புன்னகை செய்தார். கவலை வேண்டாம், இந்த மலையின் அடிவாரத்தில் நான் லிங்க வடிவில் எழுந்தருளுகிறேன். அப்படி அவர் சுயம்புவாய் எழுந்தருளிய இடத்தில் அமைக்கப்பட்டு இருக்கும் ஆலயம்தான் அருணாச்சலேஸ்வரர் கோவில். நாம் கிரிவலத்தை இந்த திருக்கோவிலின் முகப்பில் இருந்துதான் தொடங்கப் போகிறோம்.